friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னாக்க ஸ்காட்லாண்ட்ல இருக்க Cairngorms Mountain அங்கதான் வந்திருக்கோம். ஸோ இப்போ அங்கே போகிறதுக்கு தான் வந்துட்டு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ அங்கே என்ன இருக்குது, போகிற வழியெலாம் எப்படி இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இங்கே கேங்கோம் அந்த மவுண்டெயின் போகிறதுக்கு வந்துட்டு நம்ம நைட்டு தான் வந்து கிளம்பணும். ஸோ நைட்டு வந்துட்டு இங்கே தங்கறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். ரூம்ஸ் இல்லை. ஸோ ரூம் இருக்குதுன்னு பார்த்தாக்க நம்ம போகிற இடத்துலேருந்து ரொம்ப தூரமாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தூக்க முடியாதோ? 4 breed எல்லாமே. சிப்பா பசிக்குதாடி. ஏமாத்த ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப பெருசாலாம் இல்லை. நம்ம ஊர்லலாம் விவசாயிகள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இடம் தான். ஸோ அவங்க வந்து என்ன மாதிரி செட்டப் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கண்டெய்னர் ரெடி பண்ணி அந்த 3 கண்டெய்னர்லையும் வந்துட்டு ரூம்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். ஸோ 4 காட் இருக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னர் இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு அந்த கண்டெய்னரே வந்து ரொம்ப நீட்டாக அழகாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு டீ கப்பு, டீ கட்டில், அப்புறம் வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு செட்டப் இருந்துச்சு. ஸோ பாத்ரூம்லாம் கூட வெளியே தான் இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஐடியா. நம்ம ஊரில் யாராவது வந்துட்டு இந்த மாதிரி ட்ராவல், அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் அந்த மாதிரி பக்கத்தில் வீடு இருந்துச்சு, கொஞ்சம் இடம் இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி செட்டப் பண்ணி நம்ம வந்து ரெண்ட்டுக்கு விட்டால் கூட நல்லா போகும். ஸோ இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம மார்னிங் வந்துட்டு நம்ம நைட்டு வந்ததுனால வீடியோலாம் எதுவுமே எடுக்க முடியலை. ஸோ ஓகே, மார்னிங் வந்துட்டு நம்ம ரெடி ஆகிட்டு வீடியோ எடுத்தோம். ஸோ இந்த இடமே பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது நம்ம வந்து மலை மேலே தான் இருக்கோம். ஸோ நம்ம இன்னொரு மவுண்டெயின் மேலே தான் இருக்கோம். ஸோ அந்த மவுண்டெயின் மேலே இந்த ஃபார்ம் வந்து இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆடு, மாடு, கோழி, நம்ம ஒரு விவசாய வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு இருந்துச்சு. ஸோ இங்கேயே வந்து நம்ம வந்து ட்ரக்கிங் போகலாம். ஸோ நம்ம வந்து வந்துட்டு கேங்கோம் அந்த மவுண்டெயினுக்கு தான் வந்து போக போகிறோம். ஸோ நம்ம போகும்போது என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து காரில் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு, நாங்கள் ரெடி ஆகிட்ருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு கிளம்பிடலாம். நம்ம போகிற வழியெலாம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு வந்துட்டு நம்ம பார்ப்போம். அந்த மலையில் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு, காரில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷன் பிளேஸ் இருக்குது. நம்ம இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம அந்த கேங்கோம் அந்த மலைக்கு மேலே போகிறதுக்கு வந்துட்டு
நம்ம கேங்கோம் அந்த மலைக்கு அந்த ரீச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 1/2 hour வந்து டிஸ்டன்ஸில் தான் வந்துட்டு இந்த இடம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே வந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த பிளேஸுக்குமே வந்துட்டு வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கடல் ஏரி மாதிரி வந்துட்டு இங்கே வந்துட்டு இருக்குது. நடுவில் வந்துட்டு ஒரு குளம், ஒரு ஏரி, அதை சுற்றி வந்துட்டு ஒரு சூப்பராக மேலேருந்து பார்க்கறதுக்காக மேலேருந்து பார்க்குறப்போ இந்த இடம் சூப்பராக அழகாக தெரியும். நான் மேலே போகும்போது நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ இது வந்து பெரிய ஒரு கடல் மாதிரி இருக்குது. இங்கே வந்துட்டு போட்டிங்க்கான ஃபெசிலிட்டிஸுமே இங்கே வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே நம்ம இந்த போட்டிங்லாம் வந்துட்டு பண்ணலாம். நம்ம வந்து கிளைமேட் பார்த்திங்க அப்படின்னாக்கா மழையும் கொஞ்சம் வந்துட்டு ஸ்னோவுமாகவே இருந்துச்சு. அதனால் ரொம்ப நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணல. சும்மா அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு டென்ட்லாம் போட்டு தங்கி இருக்கலாம். நம்ம டென்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே ஸ்டே பண்ணலாம். பட் நம்ம டென்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம டென்ட்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து தங்குற மாதிரி வரலாம். இந்த இடத்துல வந்து இந்த மரம்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்குமே இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம வந்து அந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்பி வந்தாச்சு. ஸோ நம்ம போகிற இடம் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்னோ வந்து இங்கே வந்து பேஞ்சிட்ருக்கு. ஸோ இங்கே வந்து தெரியுதா, ஒரு மலை ஃபுல்லுமே ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து அங்கே தான் போக போகிறோம். பீக்குக்கு போக முடியுமான்னு தெரியல. பட் வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து மேலே ஏறலாம். வெல்கம் டு Cairngorms. வெல்கம் டு Cairngorms. ஸோ இப்போ இங்கேருந்து பார்க்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபுல்லும் ஒயிட்டாக தான் இருக்குது. ஸோ நமக்கு கீழே வந்துட்டு ரொம்ப பனி இல்லை. ஸோ நம்ம சீசன் வந்து அந்த எண்டில் வந்ததுனால வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஃபுல்லுமே பனியாக இல்லை. நம்ம நல்ல சீசன் டைமில் வந்தோம் அப்படின்னாக்கா இந்த மலை ஃபுல்லுமே வந்து ஒயிட்டாக தான் தெரியும். மற்றபடி எந்த ஒரு செடியோட கலருமே இருக்காது. ஸோ இப்போ அங்கங்கே வந்துட்டு கொஞ்சம் பனி இல்லாமல் தான் இருக்குது நம்ம வந்த டைமு. நீங்கள் அந்த சீசன் கரெக்டான சீசன் டைமில் வந்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக இருக்கும். ஸோ இந்த மவுண்டெயின் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் ஹைலாண்டுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஹையஸ்ட் மவுண்டெயின். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 3 ஸ்கூல் இருக்குது.
ராக் கிளைம்பிங், ஐஸ் கிளைம்பிங் அந்த இதெல்லாம் வந்துட்டு சொல்லித்தரது மாதிரி இடம் இருக்குது. ஸோ இங்கே வந்து ட்ரெயின் அந்த ஐஸில் வந்து இந்த ட்ரெயின் மாதிரி போகும் இல்லையா, அந்த இது வந்து ரோப் காருமே இங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்த டைமில் வந்துட்டு ஏதோ ஒர்க் நடந்துட்டுறதுனால எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ரோப் காரு அந்த மாதிரி இது எதுவுமே போக முடியல. பட் இப்போ நல்லா பனியாக இருக்குது, நம்ம வந்து மேலே ஏறிடலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பீக்குக்கு போகல, ஒரு லிமிட் போகும்போதே வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரீத்திங் ட்ரபிள் வந்துட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆக்சிஜன் வந்துட்டு ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு மேலே போக போக. ஸோ நாங்கள் வந்து பாதி தூரத்துக்கு வந்து மேலே போயாச்சு. ஸோ அதுக்கு மேலே வந்து போகிறது வந்து ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிட்டன் ஆயாச்சு. ஸோ நம்ம போன இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபுல் பனியாக இருக்க இடமா வந்து நம்ம போயிட்டோம். ஸோ அங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு அங்கே ஸ்கீங் பண்ணுறதுக்கான எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே நம்ம எடுத்துகிட்டு போகல. ஸோ அங்கேயும் வந்துட்டு எல்லாமே க்ளோஸில் இருந்ததுனால நாங்கள் இருந்த ஒரு பையன் மட்டும் வச்சு ஏதோ வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து திருப்பி வந்துட்டு இங்கே நல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு மாதிரி இருக்குது. மேலே வந்துட்டு கீழே வந்துட்டு அப்படியே அந்த பனியெல்லாம் வந்து உருகி ஓடுது. அதே மாதிரி இங்கே வந்துட்டு மேலே வந்து ஃபுல்லுமே பனியாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம அந்த கீழே பார்த்தோம் இல்லையா, அந்த குளம் அந்த ஏரி வந்துட்டு நம்ம மேலேருந்து பார்க்கும்போது அழகாக தெரியும். ஸோ இந்த பீக் வந்துட்டு பார்த்திங்கன்னா கடல் மட்டத்தில் இருந்து 1200 அடிக்கு மேலே இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு 3300 3900 ஃபீட்டில் வந்துட்டு ஹைட்டில் இருக்குது சீ லெவலில் இருந்து. ஓகே, நம்ம வந்துட்டு இப்போது கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். ஸோ கிளைமேட் வேறு ரொம்ப வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, ரொம்ப ஸ்னோவாகவும் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம திருப்பி ரிட்டன் போகணுன்றதுனால கீழே வந்துட்டு இறங்க ஆரம்பித்தாச்சு. ஸோ கீழே இறங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு பெரிய காஃபே இருக்குது. நம்ம வந்துட்டு சாப்பிட்றதுக்குமே அங்கே எல்லாமே இருந்துச்சு. ஸோ நம்ம மேலேருந்து போயிட்டு வந்து கொஞ்சம் ஹாட்டாக வந்துட்டு ஹாட் சாக்லேட் குடிச்சிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.